தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். யாராவது ஒருவர் எடுத்தவர்கள் படியுங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள திருவசனங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை. ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற தூயாதி தூயவரே, ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய திரு சந்நிதியிலே வந்திருந்து உம்மை போற்றி பாடும்படியாகவும் உடைய திருவசனத்தை கேட்கும்படியாகவும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இப்பொழுது கூட அருள்வதற்கு ஆயத்தமாக எங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, அடியை மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சபை மக்களே, நாம் இன்றைக்கு சற்று முன்பதாக நாம் இப்பொழுது படிக்க கேட்ட லூக்கா 11ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள திருவசனங்கள். இது ஒரு ஓமையாக இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகின்ற காரியம். இது எதை முன்வைத்து சொல்லப்படுகின்றது என்றால், ஜெபத்தை முன்வைக்கின்றதாக இந்த ஓமை இருக்கின்றது. ஒரு இறைவேண்டல் எப்படி செய்ய வேண்டும், இறைவேண்டலின் பலன் என்ன, அப்படி இந்த ஒரு ஓமையின் வழியாக இயேசு கிறிஸ்து இங்கே தன்னுடைய சீடர்களுக்கு அங்கே விளக்கி கூறுகிறது தான் இந்த பகுதி. நாம் பொதுவாக ஜெபம் என்றால் என்ன, உங்களிடத்திலே நான் சில கேள்விகளை கேட்கின்றேன். ஜெபம் என்றால் என்ன, ஜெபம் ஏன் செய்ய வேண்டும், ஜெபம் செய்யவில்லை என்றால் என்ன என்றெல்லாம் உங்களிடத்திலே சில கேள்வி கேட்கிறேன். என்னோடு கூட நீங்கள் பேசணும். ஜெபம் செய்தால் என்ன ஆகும், ஜெபம் என்றால் என்ன, ஜெபம் செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்? யாருக்கும் பேச மாட்டீங்க? புரியல? தன்னுடைய தேவைகளை கடவுளிடத்தில் கேட்பது ஜெபம். சரி, வேற வேற யாருமே ஜெபம் பண்ண மாட்டீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்ல. சரி, இப்படியாக ஜெபத்தை குறித்து அநேக கேள்விகள் நம்ம இடத்துல எழலாம். எழுவது தவறு என்றால் தவறு என்று கேட்டோமானால் தவறில்லை, அது எழுவது சரியான ஒன்றுதான். நாம் அதிலிருந்து விடையை கண்டுபிடிக்க வேண்டும். நம்மிடத்திலே இருக்கின்ற மக்கள், நம்முடைய திருச்சபை மக்கள், நம்முடைய கிறிஸ்தவர்களாக இருக்கின்றதிலே ஒரு 3 நிலையாக ஜெபத்திலே வாழ்கின்ற மக்கள் உண்டு. எப்படி என்றால், முதலாவது, நான் ஜெபம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் கடவுளோடு கொண்டுள்ள உறவிலே நிலைத்திருக்கின்றேன், அவருக்கும் எனக்குமான ஒரு உறவு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கு, நல்லதா இருக்கு, எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு ஒரு நல்ல நிலையிலே இருக்கு, நான் ஜெபம் செய்து அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சொல்லி ஒரு கூட்ட மக்கள் வாழ்வது உண்டு. இன்னொரு கூட்டத்தார் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எந்த நேரமும் ஜெபம் செய்து கொண்டே கடவுளோடு கூட அதிக நேரத்தை அவர்களோடு கூட செலவிட்டு கொண்டே இருக்கின்ற சபை மக்களும் விசுவாசிகளும் உண்டு. இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் இருக்கு, இதுதான் அதிகமா இருக்கும். பெரும்பான்மையான சபை மக்கள் இப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கும். எப்படின்னா, நமக்கென்று ஒரு பிரச்சனை வரும் பொழுதும், நமக்கென்று ஒரு கஷ்டம் வரும் பொழுதும், நமக்கென்று ஒரு வேதனையான சூழல், தன்னால தாங்க முடியாத ஒரு கவலையான சூழல் ஏற்படுகின்ற பொழுதுதான் கடவுளை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு திருச்சபை மக்கள் பெரும்பாலும் நம்மிடத்தில் இருக்கின்ற மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்முடைய தேவைக்காக எனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் கடவுள் காப்பாற்ற வேண்டும் என்று மட்டுமே அவரை நோக்கி தேடிக்கொள்கிறவர்களே இருக்கின்றோம். அப்படி செய்யவிட்டால் கடவுளே உங்களுக்கு கண் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா என்று நாம் கடவுளையே கேள்வி எழுப்புகின்ற நிலையிலே தான் இன்றைய நம்முடைய ஜெப வாழ்வானது இருக்கின்றதாக இருக்கின்றது. நாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, இப்படி ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, ஜெபம்
என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விற்கு மிகவும் அடிப்படையான ஒன்று, அவசியமான ஒன்று. ஏன் என்று சொன்னோமானால் திருமறையும் நமக்கு அதாவது வேதாகமும் அதை தான் கற்றுக் கொடுக்கின்றது. நம்முடைய மூதாதையர்களும் பார்க்கின்ற பொழுது ஜெபத்திலே கடவுளோடு ஒன்றிருந்து அவர்களும் நமக்கு ஜெப வாழ்க்கையை தான் முன்வைத்து அழகாக கூறுகின்றார்கள். சரி, அப்படி ஜெபமானது எப்படி செயல்படுகின்றது, ஜெபம் செய்வதன் மூலமாக என்னெல்லாம் நடக்கின்றது என்று சில கருத்துக்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் ஜெபம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் உள் இடையாக இருக்கின்ற ஒரு பாலமாக கருதப்படுகின்றது. பாலம் என்று சொன்னால் ஒன்றிலிருந்து இன்னொன்றை இணைக்கக்கூடியது. அப்படியாக இயேசு கடவுளுக்கும் நமக்கும், மனிதர்களாகிய நமக்கும் இருக்கின்ற கடவுளோடு நாம் தொடர்பு கொள்கின்ற ஒரு இணைப்பு தான் என்னது, ஜெபமாக இங்கே இருக்கின்றது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அந்த கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை வலுப்படுத்துகின்ற ஒரு காரியம் தான் என்னது, அந்த ஜெபமாக இருக்கின்றது. இன்னொன்று கடவுளோடு நாம் பேசுவதற்கும், கடவுள் பேச நாம் கேட்பதற்கும் ஒரு பாக்கியம், கடவுளோடு பேசுவதற்கான ஒரு பாக்கியம் தான் என்ன, இந்த ஜெபமாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய பாவத்திலிருந்து விலகி நம்மை பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துக்கொள்வதற்கு இந்த ஜெபமானது மிகப்பெரிய பங்கினை வகிக்கின்றதாக இருக்கின்றது. நாம் ஒரு பாவம் செய்து விட்டோம் என்றால் என்ன செய்வோம், கடவுளிடத்திலே பாவ அறிக்கை செய்து நாம் அந்த ஜெபத்தின் வழியாக கடவுளோடு இணைகின்றோம். எனவே பாவ அறிக்கைங்கிறது ஒரு ஜெபம் தான். சரி, ஜெபம் என்பது நம்முடைய பாவ வாழ்வில் இருந்து நம்மை மீட்டு, நம்மை அதிலிருந்து விலக்கி பரிசுத்தத்திற்கு நேராக நம்மை நடத்துகின்ற ஒன்றாக இந்த ஜெபமானது இருக்கின்றது. நம்முடைய வாழ்வில் கடவுள் செய்த இன்னொன்று சொல்ல வேண்டும், நம்முடைய வாழ்விலே கடவுளை செயல்பட வைக்கக்கூடிய ஒரு கருவிதான் என்ன அப்படின்னா ஜெபம். நாம் விண்ணப்பம் செய்கிறோம், நம்முடைய தேவைகள் எல்லாம் கடவுளுக்கு சொல்கின்றோம். அப்படி சொல்கின்ற என்ன நடக்கும், நிச்சயமா அதை பெற்றுக்கொள்வோம். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது, கடவுள் அங்கேயே செயல்படுகிறார். சும்மா தானாக நடந்துருமா, தானாக நடக்கக்கூடியது அல்ல. ஏன்னா கடவுள் அங்கே செயல்பட்டால் மட்டும்தான் அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே ஜெபம் என்பது கடவுளை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்துகின்ற ஒரு கருவியாக இந்த ஜெபமானது இருக்கின்றது. இப்படியாக நம்முடைய திருச்சபை தந்தை மார்ட்டின் லூத்தர் அனைவருக்கும் தெரிந்திருப்போம், சீர்திருத்த தந்தை. அவர் இப்படியாக சொல்கின்றார், சுவாசம் இல்லாமல் உயிருடன் இருப்பதை விட ஜெபம் இல்லாமல் கிறிஸ்தவராக இருப்பது சாத்தியமற்றது என்று கூறுகிறார். இங்கே மூச்சு காற்று, அதாவது நம்முடைய சுவாசத்தோடு ஜெபத்தினை ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்றார். எப்படி என்றால், ஒரு மனிதன் வாழ்வதற்கு உலகிலே வாழ வேண்டும் என்றால் சுவாசம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. மூச்சு இல்லை என்று சொன்னால் என்ன ஆகிவிடுவோம், இறந்து விடுவோம், செத்தவர்களாகி விடுவோம், ஒரு பயனும் இல்லை. அதனால் அதே போலதான் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே ஜெபம் என்பது அடிப்படையாக நம்முடைய மூச்சு காற்றாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஜெபம் இல்லை என்று சொன்னோம் ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், செத்து போனவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துவோடு கொண்டுள்ள உறவிலே நாம் செத்து போனவர்களாக இருக்கின்றோம் என்பதை தான் இங்கே இதனை மாற்றி லூத்தர் அவர்கள் விளக்குகின்றார். மேலும் அவர் கூறுகின்றார், ஜெபிக்காமல் நாம் தேவனோடு உறவு வைத்திருக்க முடியாது என்று சொல்கிறார். தேவனோடு ஜெபிக்காமல் தேவனோடு உறவு வைக்கிறதுங்கிறது முடியாத காரியம் என்று, இரண்டும் வேற வேற ட்ராக்கு. நீங்க ஜெபித்தா மட்டும்தான் கடவுள் நீங்களும் ஒன்றாக முடியும், நம்ம இணைக்கும் என்று இவர் அதை மாற்றி லூத்தர் இப்படியாக சொல்லுகின்றார். இப்படியாக அநேக காரியங்களை ஜெபத்தை குறித்து வெளியிலிருந்து பார்த்தோம் என்றால் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வரலாம். அப்படியாக பரிசுத்த வேதாகமும் நமக்கு ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதாக இருக்கின்றது. உதாரணமாக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்பொழுது ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் சில வாழ்க்கை சம்பவங்களிலே, வரலாற்று நிகழ்விலிருந்து நாம் எடுத்து அதை இன்றும் கடைபிடித்துக் கொண்டும் வருகின்றோம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஸ்தோத்திர ஜெபம் செய்வது நமக்கு வழக்கம். ஒரே வார்த்தையை சொல்லி கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டே, கடவுளின் நாமத்தை புகழ்ந்து ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கிறது ஸ்தோத்திர ஜெபமாக காணப்படுகிறது. இதனை சங்கீதம் 148:13 இதை பார்க்கிற பொழுது அங்கே ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் செய்கிறதை பார்க்கலாம். நன்றி செலுத்தி ஜெபம் செய்வது வழக்கம். 1 நாளாகமும் 16:34-35 வசனங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு ஜெபமாக இது இருக்கின்றது. அடுத்து 3ஆவதாக பாவ அறிக்கை ஜெபம். நாம் பாவம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி நான் கடவுளுக்கு சேர வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பாவ அறிக்கை செய்து கடவுளத்திலே அதை ஒப்படைத்து விட்டு அதை மனம் திரும்புகின்ற பொழுதுதான் அதில் மீட்பு. எனவே பாவ அறிக்கை ஜெபம் என்று
சொல்வது உண்டு. அடுத்து பொருத்தனை ஜெபம் உண்டு. கடவுளிடத்தில் ஒரு பொருத்தனை நாம் செய்து கொண்டு, கடவுளே நீர் எனக்கு இதை செய்தீர் என்றால் நான் உனக்கு இதை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்ற அண்ணாவை நம்ம உதாரணம் எடுத்துக்கொண்டால், பிள்ளை இல்லாத போது கடவுளிடத்திலே பொருத்தனையோடு ஜெபம் செய்கின்ற பொழுது அந்த பிள்ளை பெற்றவுடன் கடவுள் சாமுவேலை அவர் ஆலயத்திலே கொண்டு விடுகின்றதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு சுகம் பெற வேண்டி ஜெபம் செய்வது திருமறையிலே நாம் கற்றுக் கொடுக்கின்றது. இதில் எரேமியா 17:14 வசனத்தில் பார்க்கும்போது உடல் நலத்திற்காக சுகத்திற்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்கின்றது. அடுத்து ஒரு விடுதலைக்காக நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை, இக்கட்டு, மோசமான சூழலில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி விடுதலைக்காக கடவுளிடம் மன்றாடுகின்ற மன்றாட்டினை இங்கே பார்க்கலாம். சங்கீதம் 107:6 வசனத்திலே பார்க்கலாம். அடுத்து பரிந்து பேசுகிற ஜெபம் ஆபிரகாம் செய்தார்கள். பரிந்து சோதம் போவாரதற்காக கடவுளிடத்திலே பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுகின்ற ஜெபம் என்பது நமக்காக இல்லாமல் பிறருக்காக, வேறொருவருக்காக நாம் கடவுளிடத்திலே பரிந்து பேசுகின்ற ஜெபம், பரிந்து பேசுகின்ற ஜெபமாக இருக்கிறது. அப்படியாக இன்னும் பார்க்கின்ற பொழுது அதிகாலை ஜெபம், இயேசு கிறிஸ்து அதை செய்தார். அப்படியே முழங்கால் படிட்டு தான் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கின்றோம். அடுத்து உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். இதில் ஏசாயா 58 இதை பார்க்கும்போது உபவாசத்தை குறித்து முழுமையாக நமக்கு நிறைய காரியங்கள் கூறப்பட்டிருக்கும். இது போன்ற திருமறையிலிருந்தும் நம்முடைய சக வாழ்விலிருந்தும் வரலாற்றுகளிலிருந்தும் ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை பேசிக்கொண்டே போகலாம். ஜெபம் என்பது அது ஒரு கடவுளோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவின் மேன்மையை அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிதாவோடு கொண்டுள்ள அந்த உறவில் நிலைத்திருக்க உதவுகின்றது தான் இந்த ஜெபமாக கருதப்படுகின்றது. அதற்கு இன்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தால், தாம் பிறந்த நாள் முதல் இறந்து சிறுவையில் அறைந்து மரிக்கும் தருவாயிலும் கூட இயேசு கிறிஸ்து ஜெபத்திலே தரித்திருந்ததை நாம் பார்க்கலாம். அதற்கு சாட்சியாக பார்க்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து தாம் உயிர் விடும் தருணத்திலே சிலுவை மரத்திலே அவர், பிதாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கரங்களிலே ஒப்புவிக்கின்றேன் என்று சொல்லி ஜெபத்திலே சொல்லிதான் அங்கே தன்னுடைய ஆவியையும் அங்கே ஒப்புக் கொடுக்கின்றார். இப்படியாக ஜெபம் என்பது கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு அடிப்படையான ஒன்றாக இருக்கின்றது. இன்றைய நாளிலும் நாம் படிக்க கேட்ட இந்த ஒரு பகுதியில் இருந்து உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு 3 விதமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இதை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஊமையை ஃபஸ்ட்டு நாம் விளக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு இருக்கின்ற இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிவிட்டு வருகின்றார். அப்பொழுது தன்னுடைய சீடர்கள் வந்து யோவான் அவர்களுடைய சீடர்களுக்கு ஒரு ஜெபம் செய்ய கற்றுக் கொடுத்தது போல, போதித்தது போல, நீரும் எங்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இந்த 5வது வசனத்துக்கு முற்பகுதியிலே வருகின்றதை பார்க்கலாம். 1 4 வரை உள்ள வசனங்கள் அதை சொல்லுவாங்க. அப்படியாக கற்றுக்கொடும் என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து பரமண்டலில் இருக்கிறதாவே நாம் எல்லாரும் படித்த அந்த ஒரு ஜெபத்தினை அவர்களுக்கு அங்கே கற்றுக் கொடுக்கின்றார். கற்றுக் கொடுத்து விட்டு பின்புதான் இந்த ஒரு ஊமையை அவர்களுக்கு அவர் கூறுகின்றார். இந்த ஊமையானது எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு 2 சிநேகிதர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள், அதாவது 2 நண்பர்கள். அவர்கள் ஒருவரிடத்திலே ஒருவர் பிரயாணப்பட்டு வருகிறார். வெகு தூரத்தில் இருந்து ஒரு பிரயாணமாக வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அவருக்கு பசி உண்டாகின்றது. எந்த நேரத்தில் என்று பார்த்தோம்னா, பாதி ராத்திரியிலே எல்லாரும் தூங்குகின்ற ஒரு நேரம் வருகின்றது. அந்த நேரத்திலே அவருக்கு பசி உண்டாகின்றது. தன்னுடைய நண்பர் அருகிலே இருக்கின்றார் என்று அறிந்து அவரிடத்திலே வந்து உணவு சாப்பிடுகிறதற்கு ஏதாவது கொடு என்று கேட்கின்றார். ஆனால் அந்த நண்பர் இடத்துல என்னங்க, அந்த நண்பர் இடத்துல சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை என்று அறிந்து அவர் என்ன பண்றார், அவருடைய பசியை தீர்க்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை. என்னதால் அதனாலே அவர் வந்து தன்னுடைய நண்பர் வீட்டிற்கு அவரோட நண்பர் வீட்டுக்கு என்ன பண்றாரு, அந்த ராத்திரியிலே எதிர்த்து போய் அவருடைய வீட்டின் கதவை தட்டி, இதுமாரி என்னுடைய நண்பன் வந்திருக்கின்றார், அவருக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, அதனாலே எனக்கு 3 அப்பங்களை கடனாக கொடு என்று அந்த பகுதியிலே அவர் கேட்கின்றார். இப்படியாகத்தான் இந்த பகுதியானது ஊமையானது இருக்கின்றது. கேட்பது நிமித்தம் அவர் அங்கே பெற்றுக்கொள்கின்றார். அந்த நண்பனுடைய பசியானது அங்கே தீர்க்கப்படுகின்றது. இப்படிதான் இந்த ஊமையானது உருவப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று செலுத்தோம் என்றால், நான் இதிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். இருந்தாலும் நான் உங்களிடத்திலே வெறும் 3 காரியங்களை மட்டும் உங்களோடு சிந்திக்க விரும்புகின்றேன். நாம் எப்படியெல்லாம் இந்த ஊமையிலிருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை ஒரு 3 தலைப்பிற்கீழாக உங்களோடு பேச விரும்புகின்றேன். முதலாவது, பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். இங்கு அந்த நண்பர் தனக்காக போய் உணவு கேட்டாரா?
யாருக்காக கேட்டாரு? தன்னுடைய நண்பர், வழியில வந்தவர், பசியில வந்திருக்கிறான், அவருக்கே என் இடத்துல கொடுக்கணும், ஆனா ஒண்ணுமே இல்லை. ஆனால் என்ன பண்றாரு? தன்னுடைய நண்பர் இடத்துக்கு போய் கேட்டு அவர் கொடுக்கின்றார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நமக்காக மட்டும் நாம் கேட்பதல்ல, பிறருக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இதைதான் இந்த ஓமையிலே நாம் பார்க்க முடிகின்றது. இன்றைய சூழலிலே இந்த உண்மையை இன்றைய சூழலோடு நாம் பொருத்தி பார்த்தோம் என்றால், நம்மிடத்தில் ஒருவர் இதே போல வந்து எனக்கு உணவு வேண்டும் என்று கேட்டால் நாம் அதை செய்வோமா, எழுந்திருப்போமா என்பதை சந்தேகத்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் இருக்கின்றோம். அங்கே அந்த நபர் எழுந்திருந்து அவருக்கான உடலின் அந்த பசியை தீர்த்து வைக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக நாம் திருமறையிலே பார்த்தோம் என்று சொன்னால், யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம் இறந்தவர்கள் படிங்கள். யோபு 42:10. எப்படிங்க? தனக்காக செவிச்ச போது மாற்றினாரா? அவருக்காக செவிச்ச போது மாற்றினாரா இல்லையா? சிறையிருப்பேன் இல்லை, தன்னுடைய சிநேகிதருக்காக செபித்த போது யோபுவின் நிலைமையை கடவுள் அங்கே மாற்றினார். நாமும் இங்கே பிறருக்காக தான் ஜெபம் செய்ய வேண்டும், அவர்களுக்காக கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்னுமாக யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால், மோசே இஸ்ரேல் மக்களுக்காக அங்கே கடவுளிடத்திலே பகிர்ந்து பேசி ஜெபிக்கின்றதை பார்க்கலாம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் இறந்தவர்கள் படிங்க. அப்படி இதிலே அந்த பவுல் அங்குள்ள குலேசு திருச்சபை அந்த விசுவாசிகளுக்காக இங்கே அவர்களுக்காக ஜெபம் செய்கிறதை பார்க்க முடியும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் 16வது வசனத்தை பார்த்தோம் என்றால் அதே போல தான் இருக்கிறது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை படிங்க. லூக்கா 22:32. இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்கின்ற ஜெபத்தை இங்கே சொல்கின்றது. யோவான் 17ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் என்று சொன்னாலும், யோவான் 17ஆம் அதிகாரம் முழுவதுமே இயேசு கிறிஸ்து வந்து ஜெபித்த ஜெபம் தான் அங்கே இருக்கின்றது. நம்முடைய சீடர்களுக்காகவும் அங்குள்ள விசுவாசிகளும் தம்மை பின்பற்றுகின்ற மக்களுக்காகவும் அங்கே ஜெபிக்கின்றதை பார்க்க முடிகின்றது. இப்படியாக பிறருக்காக ஜெபித்ததன் மூலமாக பல நன்மைகளை அனுபவித்த சாட்சிகள் தான் இந்த திருமறை வசனங்களாக இருக்கின்றது. இன்னும் ஒரே ஒன்று, இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்விடும் தருணத்திலும் அவர் பிறருக்காக ஜெபித்தார். இதனை லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே பார்க்கின்றோம். லூக்கா அங்குள்ள மக்களுக்காக இங்கே பிதாவினிடத்திலே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அவர் சாகரப்பு கூட பிறருக்காக இங்கே என்ன பண்ணுகிறார்? ஜெபத்தை செய்கிறார். ஒரு மன்னிப்பினை பெற்றுக் கொடுக்கின்றதாக பார்க்க முடிகிறது. இப்படியாக பிறருக்காக ஜெபித்ததன் வழியாக பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் இதன் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கின்றது. அந்த ஊமையிலே பசியாக இருந்த அந்த நபருக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் என்று அந்த நண்பர் அவருக்கு அப்படி செய்தார். இன்றும் நம்முடைய திருச்சபையிலும் சரி, சமூகத்திலும் சரி, வெளியிலே பார்க்கின்ற பொழுது அநேக விதமான பசிகளிலே வாழ்கின்றவர்கள் உண்டு. உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு சமாதானம் கிடைக்காதா, நிம்மதியான வாழ்வு கிடைக்காதா என்று சொல்லியும், எனக்கு ஒரு சுகமான ஒரு வாழ்வு, ஒரு நிம்மதியான வாழ்வு எனக்கு கிடைக்காதா, மோட்சம் எனக்கு கிடைக்காதா, அதாவது பரலோக வாழ்வு என்பது எனக்கு கிடைக்காதா என்று பலர் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பசியிலே வாழ்கின்ற அநேகரும் உண்டு. நம்மிடத்திலே சமூகத்திலும் உண்டு, நம்முடைய திருச்சபையிலும் உண்டு, அநேகர் உண்டு. அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஒன்றாவது ஜெபித்திருக்கின்றோமா? அவர்களை என்றாவது
அவருடைய வாழ்க்கையிலே நாம் கரிசனை கொண்டிருக்கின்றோமா என்று இந்த நாளிலே கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்று சொன்னால் நமக்காக மட்டுமே கேட்டுக்கொண்டிருப்பதல்ல, நம்முடைய தேவைகளை மட்டுமே கடவுளிடம் சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, பிறருக்காகவும் ஜெபிக்க இந்த கற்றுக் கொடுக்கின்றார் இயேசு கிறிஸ்துவும் கூட. இப்படி மத்தேயு 5:44 பின்பகுதி வாசிங்கள். மத்தேயு 5:44 வசனம். என்ன சொல்லி கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்து? பிறருக்காக ஜெபிக்கதான் சொல்லி கொடுக்குறாரு. உன் எதிரி என்று கூட எண்ணாதே, அவர்களுக்காகவும் உன்னை துன்பப்படுத்துகிறவர்களாகவும் உன்னை நிந்திக்கின்றவர்களுக்காகவும் நீ என்ன செய்ய வேண்டுமா? ஜெபம் செய்ய வேண்டும் என்று இங்கே அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே நாம் பிறருக்காக முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த ஊமையிலிருந்து பிறருக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய அவசியம், நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இரண்டாவது, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இந்த ஊமையிலே அந்த நபர் பசியோடு வருகின்ற பொழுது அந்த நண்பரை போய் கதவை தட்டுகின்றார். தட்டுகின்ற போது அவர் ஒரு வார்த்தை, வீட்டுக்குள் இருக்கின்றவர் பிரதித்தமாக என்னை தொந்தரவு செய்யாதே என்று சொல்கிறார். தொந்தரவு செய்யாதே என்றால் என்ன? ஒரு தொந்தரவு செய்யாத எப்ப நாம சொல்லுவோம்? ஒரு முறை சரி நம்மிடத்திலே ஒருவர் ஒன்று கேட்கிறார் என்று சொன்னால் ஒரு முறை கேட்கும் பொழுது என்ன சொல்லுவோம்? இல்லை. சரி, இன்னொரு முறை கேட்டா இப்பதானே சொன்னேன் இல்லை. மூன்றாவது முறை கேட்டா திரும்ப திரும்ப கேட்கிற இப்பதானே சொன்னா இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்னும் அதிக தரம் நம்ம இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுது என்னை தொந்தரவு செய்யாதே என்றுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா இல்லைன்னு சொல்லிட்டு என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு தான் சொல்லுவோம். இதானே சொல்லுவோம். எனவே தொந்தரவு செய்யாதே என்கின்ற பொழுது இங்கே இடைவிடாமல் அங்கே தட்டி கொண்டே இருக்கின்றார். அவர் வராத பொழுதும் அவளுக்கு எப்படியாவது அந்த உணவை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தட்டி கொண்டே இருக்கின்றார். கதவை தட்டி கொண்டே அவரை எழுப்பி கொண்டே இருக்கின்றதை தான் இந்த ஊமையிலே நாம் பார்க்க முடிகின்றது. எனவே இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டியது என்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இடைவிடாமல் ஜெபித்தவர்களின் வாழ்க்கையில் என்று பார்த்தோம்னால் தானியேல் 6:10 வசனத்தை படிங்கள். தானியேல் 6:10 வசனம். தாம் செய்து வந்தபடியே அப்படின்னா என்ன? தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று தான். தாம் செய்து வந்தபடியே 3 வேளை செய்து தொடர்ச்சியாக இடைவிடாமல் கடவுளை தேடிக்கொண்டே இங்கே தானியேல் ஜெபம் செய்கிறார். அதன் நிமித்தமாக அவர் என்ன செய்யப்பட்டாருங்க? சிங்கத்தின் கெபிலிருந்து கடவுள் அவரை தப்புவித்தார். இப்படியாக அவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நிறைய நடந்தது. எனவே இடைவிடாமல் ஜெபிப்பது ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கின்றது. லூக்கா 18:1 முதல் 7 வரை உள்ள வசனத்திலே பார்க்கின்ற பொழுது இதே ஒரு ஊமையானது இயேசு கிறிஸ்து தான் சொல்கின்ற ஊமை. இந்த ஊமை என்ன சொல்லுது அப்படின்றால், ஒரு நியாயாதிபதி, ஒரு அநியாயமான நியாயாதிபதியை, மக்களை மதிக்காத ஒரு நியாயாதிபதி இருக்கின்ற பொழுது அவரிடத்திலே ஒரு விதவையானவள் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது, இந்த பிரச்சனை நீக்கும்படியாக எனக்கு நீர் இறங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்கின்றார். அப்பொழுது அங்கே அந்த நியாயாதிபதி ஒரு முறை கேட்கவில்லை, பல முறை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். அப்படின்னு தான் அந்த தொந்தரவு செய்யாதே இதே வார்த்தை தான் அங்கேயும் வரும். தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றார். அதன் நிமித்தமாக, தொந்தரவின் நிமித்தமாக அந்த அநீதியான நியாயாதிபதி என்ன செய்கின்றார் என்றால் அந்த பெண்ணுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றதை இந்த ஊமையிலேயே பார்க்க முடிகின்றது. எனவே இடைவிடாமல் ஒன்று கேட்கின்ற பொழுது அதற்கு என்ன நடக்கும்? நிச்சயமாக முடிவு உண்டு, அதற்கான பலன் உண்டு என்பதை இதிலே பார்க்க முடியுது. ரோமர் 12:12 வசனத்தை படியுங்கள். ரோமர் 12:12 வசனம். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று இங்கே கூறுகின்றார். இங்கே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொன்னால்
என்றோ ஒரு நாள் ஜெபித்து விட்டுவிடுங்கள் என்றல்ல, தரித்திரங்களின் பொழுது தொடர்ச்சியான நிகழக்கூடிய ஒன்று. எனவே தான் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு இது ஆதாரமாக இதை எடுத்திருக்கின்றோம். எபேசியர் 6:18 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது எந்த சமயத்திலும் ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லும். எந்த சமயத்திலும் என்கின்ற பொழுது நமக்கு இன்னல் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, மகிழ்ச்சி வந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை இங்கே அங்கே பவுல் அவர்களுக்காக கற்றுக் கொடுக்கின்றார். கொலோசியர் 4:2 வசனத்தை பார்த்தோம் என்றாலும் 1 தெசலோனிக்கேயர் 5:17 வசனம் இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது கடவுளை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், கடவுளை நோக்கி இடைவிடாமல் வேண்டிக் கொண்டே இருங்கள் என்கிறதை தான் பவுல் அங்கே அழகாக கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைய சூழலிலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபமானது இடைவிடாத ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோமா? ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கின்றோம் என்று சொன்னால் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை கேட்போம், அல்லது ஒரு 4 மாதம் கேட்டிருக்கோம், ஒரு 5 மாதம் கேட்டிருக்கேன், கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நமக்குள்ளாக சோர்வு ஏற்பட்டு விடுகின்றது, ஒரு கவலை ஏற்பட்டு விடுகின்றது. அதன் நிமித்தமாக என்ன செய்வோம்? ஜெபிப்பதை விட்டு விடுகின்றோம். இப்படியாக தான் இருக்கின்றது. ஆனால் இங்கே இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது பலன் உண்டு என்பதை தான் இந்த வேதாகம வசனங்கள் எல்லாம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கின்றதாக இருக்கின்றது. எனவே நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு வந்தாலும் நான் கடவுளிடத்திலே இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், அவர் சன்னதியிலே அனுதினமும் சேர வேண்டும் என்பதை தான் இந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற 2வது காரியமாக இருக்கின்றது. 3வதாக தைரியமாய் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். தைரியமாய் நம்பிக்கையுடன் ஜெபம் செய்ய வேண்டும். ஏன் இங்க தைரியம் நம்பிக்கை 2 வார்த்தை சொல்றேன் என்று சொன்னால், அந்த ஊமையிலே அந்த ஒரு நபர் அப்பத்தை சாப்பிடுவதற்கு கேட்கின்ற பொழுது முதலாவது எழுந்து இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போக வேண்டும் சொன்னால் தைரியம் வேண்டும். ஏனென்றால் பாதி ராத்திரி, அந்த ராத்திரியிலே போய் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக தைரியம் வேண்டும். தைரியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எழுந்திருந்து அங்கே போய் கேட்க முடியும். இன்னொன்று விசுவாசம் என்பதும் இருக்க வேண்டும். அதனால தான் தைரியமாய் விசுவாசத்தோடே ஜெபிக்க வேண்டும் என்று இதற்காக தலைப்பை கொடுத்திருக்கின்றோம். விசுவாசம் என்ன விசுவாசம் அப்படி என்றால், அவன் போய் கேட்டா கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, கிடைக்குமா, கிடைக்காதா, இல்லை வேற ஏதாவது சொல்லுவாரா அப்படின்ற பல கேள்விகள் நமக்கு எழும். நாம் கேட்டோம் என்று சொன்னால், ஒரு ஜெபத்திலே கடவுளிடத்திலே ஒன்றை கேட்டோம் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? குன்றிய நிலையிலேயே இருக்கின்றது. அது கிடைக்குமா, கிடைக்காதா என்று பல கேள்விகள் நமக்குள்ள எழுகின்றது. ஆனால் இங்கே அந்த நண்பரானவர் கேட்கின்ற எந்த ஒரு பயமும் இன்றி துணிச்சலோடும் தைரியத்தோடும் அந்த நண்பர் வீட்டிற்கு சென்று நான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே அவர் அங்கே அந்த நண்பரிடத்திலே எனக்கு சாப்பிடுவதற்கு 3 அப்பங்களை கடனாக கொடு என்று அவர் அங்கே கேட்கின்றதை நான் பார்க்க முடிகின்றது. இன்றைய சூழலில் நாம் அப்படி கேட்போம் என்று சொன்னால் முடியாத காரியம். ஏனென்றால் பாத்திரத்தில் எழுந்திருக்கவே மாட்டோம். இன்னொன்று எழுந்திருச்சாலும் என்னுடைய கௌரவம் குறைந்து விடும் என்று சொல்லி நாம் என்ன சொல்லுவோம்? நான் போய் அவர்களிடத்தில் கேட்கிறதா என்று சொல்லி நமக்குள்ளாக பல போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதனாலே கேட்காமல் போய்விடுகின்ற சூழலும் இருக்கின்றது. வேக மார்க் 11 24 வசனத்தை படிங்கள். மார்க் 11 24 வசனம். இதை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். பெற்றுக்கொள்வோம் என்று கூட இல்லை, முடிஞ்சிருச்சு, பெற்றுக்கொண்டோம் என்று நான் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும் என்று அழகாக கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு 21 22 வசனம். மத்தேயு 21 22. எபிரேயர் 10 22 வசனம். எபிரேயர் 10 22 வசனம். இவைகள் எல்லாம் நமக்கு இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், விசுவாசத்தோட கடவுளுடைய நாம் சேர வேண்டும். ஜெபம் செய்யும் பொழுது, கடவுளை தேடுகின்ற பொழுது விசுவாசத்தோடு தேட வேண்டும் என்று அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இன்னொன்று யாக்கோபு 1 வசனத்தை படிங்கள். யாக்கோபு 1 வசனம். கேட்கும் பொழுது என்ன பண்ணக்கூடாது? சந்தேகம் என்பது நமக்கு
இருக்கவே கூடாது. சந்தேகம் வந்துவிட்டால் என்ன ஆகிடும்? விசுவாசத்தின் குறைபாடு வந்துவிடும். விசுவாசம் என்பது முழுமையான விசுவாசமாக இருக்குமானா இருக்காது. ஏன்னா சந்தேகம் என்பது அவ்வளவு ஒரு பிரச்சனைக்குரிய ஒன்று. சந்தேகத்தை படாமல் கடவுளும் எனக்கு தருவார், என் பரமபிதா நமக்கு போஷிக்க வல்லவர் என்கின்ற நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. அப்படியாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அதுவும் விசுவாசத்தோடே ஜெபிக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும் என்பதை தான் அழகாக கற்றுக் கொடுக்கின்றது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். வசனம் மேல் பிரமாணத்தின் காலத்திலே தான் நாம் கடவுளிடத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு ஆசாரியர் உண்டு. அவர் வழியாக தான் நாம் வழி செலுத்துவது எல்லாமே அங்கு போலதான் நடக்கும். நமக்கு இடைத்தரகராக, அதாவது நமக்கு ஒரு இடையீட்டாளராக ஒரு ஆசாரியராக செயல்படுவார். ஆனால் இங்கே புதிய உடன்படிக்கையின் காலத்தில் வருகின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவிற்கு பின்பாடு வருகின்ற பொழுது நாம் கடவுளிடத்தில் எப்படி சேரலாம்? தைரியத்தோடு எந்த நேரமும் எப்பொழுதும் எப்படி வேண்டுமானாலும் அவருடைய சன்னதியிலே நம்முடைய ஜெபத்தின் மூலமாக அவரோடு தொடர்பு கொள்ளலாம், இணையலாம் என்கின்றதுதான் இந்த வசனம் நமக்கு மிகவும் தெளிவாக அழகாக கற்றுக் கொடுக்கின்றது. இப்படியாக நாம் ஜெப வாழ்க்கையிலே தைரியமாய் எந்த ஒரு சந்தேகமும் இன்றி விசுவாசத்தோடு கடவுளை கேட்க இந்த மூன்றாவதாக இந்த உவமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கின்றது. ஏனெனில் கடவுள் நம் மீது அன்பு உள்ளவர். இந்த வசனத்திலே தொடர்ந்து நாம் படித்து வந்தோம் என்று சொன்னால் லூக்கா 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கின்ற போது, கொள்ளாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கொடுக்கின்றது. இப்படி பொல்லாதவர்களாக நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது கடவுள் பரப்பிதாவானவர் நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக தன்னுடைய மகனையே கொடுத்தவர். அவர் அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த கடவுள் தான் நம்முடைய கடவுள். எனவே நாம் அவர் கடவுளிடத்தில் கேட்கின்ற பொழுது, நம்முடைய ஜெப வாழ்விலை அவரோடு உறுதிப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாழ்வாக அமையும். நாம் இந்த ஊமையிலிருந்து கற்றுக்கொண்ட இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்விலும் கிறிஸ்தவ வாழ்விலும் அனுதின வாழ்விலும் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். நாம் நமக்காக மட்டும் ஜெபம் செய்து கொள்ளாமல் பிறரையும் நம்முடைய வாழ்விலை நினைத்துக் கொள்வோம். இடைவிடாமல் சோர்ந்து போகாதபடி இடைவிடாமல் ஜபித்துக் கொண்டே இருப்போம். தைரியமாய் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் துணிச்சலோடும் தைரியத்தோடும் என் பரமபிதா என்னுடைய அப்பா என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரோடு நாம் இணைவோம். அப்படிப்பட்ட இணைகின்ற பொழுது கடவுள் நம்முடைய வேண்டுதல்களை நிச்சயம் கேட்டு அதற்கு மனிதனுக்குரியவராக இருக்கின்றார். இது நிறைவாக ஒரே ஒரு வசனத்தை கூறி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஸ்தோத்திரத்தோடு கடவுளுக்கு தெரியப்படுத்துகிறது என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் என்று சொன்னால் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறது என்று சொல்லும். நாம் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், நமக்கு தேவைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? கடவுளத்திலே சொல்லிவிட வேண்டும். எப்படி என்றால் அங்கே ஸ்தோத்திரம் என்று ஒரு வார்த்தை வருகின்றது. நன்றி ஸ்தோத்திரத்தோடு என்கின்ற பொழுது நாம் கடவுளே, நீர் எனக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, உங்களுடைய அன்பு என்னை அனுதினமும் வழிநடத்துகின்றது. உங்களுடைய அன்பின் நிமித்தமாக நீர் என் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக என்னுடைய குமாரன் என்றும் பாராமல் எனக்கு கொடுத்தவர் நான் கேட்கின்ற காரியத்தை எனக்கு செய்வார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையிலே அனுதின கிறிஸ்தவ வாழ்விலே பிறருக்காக ஜெபிக்கின்றவர்களாகவும் இடைவிடாமல் ஜெபிக்கின்றவர்களாகவும் தைரியமாய் கடவுளை நோக்கி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கின்றவர்களாகவும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வையை தொடங்குவோம். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகள் வழியாய் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இந்த ஓவியின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த 3 தலைப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் எங்களுக்காக மட்டும் ஜெபம் செய்து கொள்ளாமல் எங்கள் அக்கம் பக்கம் அருகாமையில் உள்ள அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்ற ஒரு ஜெப வாழ்வை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். ஜெபிக்கின்றோம். தோடு நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு
உங்களுடைய சந்ததியிலே இடைவிடாமல் ஜெபிக்கின்ற அந்த ஒரு வாஞ்சையை நீர்களுக்கு தர வேண்டும் வாய்ச்சிருக்கின்றோம். அப்படியாக நாங்கள் கடவுளுடைய நான் இன்றைக்கு தைரியமாய் விசுவாசத்தோடு நீர் கொடுப்பீர் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நான் பெற்றுக்கொள்வேன் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களுடைய சந்ததியிலே வாழ்வதற்கு எங்களுக்கு போதிய ஆற்றலையும் பலத்தையும் வந்து இவரும் காலங்களிலே உண்மை பற்றி கொண்டு இப்படிப்பட்ட ஜபம் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே வாழ்வதற்கு எங்களை நீ மென்மேலும் உருவாக்கி வழிநடத்த வேண்டுமாய் உங்களுடைய இரட்சகரும் மீட்பருமாகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே. ஆமென்.